ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான். அம்மா வீட்டுக்கு போனாலே காலையில் ஃபஸ்ட்டு வந்து வடை வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து காலையில் வந்து இந்த மாதிரிலாம் வடை கிடைக்காது. அம்மா ஊரில் காலையில் எல்லா வகையான வடையும் கிடைக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஊரில் வந்து உளுந்த வடை மட்டும்தான் காலையில் கிடைக்கும். அது 8 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். அம்மா ஊரில் காலையில் 6 மணி 7 மணிக்கு எல்லா வகையான வடையும் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வடை சாப்பிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். குலதெய்வம் கோயிலுக்கு அப்போ போனோம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து கோயில் உள்புறம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு வந்து ஒரு 2 மணி 2:30 மணி கிட்டே இருக்கும். நாங்கள் போகும்போது கோயில் நடை வந்து சாத்திட்டாங்க. அதனால் ஹோட்டலில் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸும் காளான் 65யும் வாங்கி சாப்பிட்டு கோயிலில் போய் கோயில் மண்டபத்தில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகும் கோயிலுக்கு வர்றதுக்கு. கோயில் மண்டபத்தில் வந்து சும்மா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து அம்மா வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாப்பா கூட விளையாடிட்டு பாப்பாவை பார்த்துட்டு இருந்தேன். கோயிலில் அப்படி வந்து சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கிட்ட வந்து கோயில் நடை வந்து திறந்துட்டாங்க. திறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். நெய் தீபம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அம்மா வந்து என்ன தான் ஏற்ற சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வாங்கி தீபம் வந்து ஏற்றிட்டு இருந்தேன். பூசாரி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் கோயிலோட மெயின் சன்னதி, வீரபத்ர சாமி கோயில், பேரையூர். இங்கே வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே கோயில் சன்னதியை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம். கோயில் சன்னதிக்கு வெளிப்புறமாக இருக்கிற சாமி கோயில் வந்து சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். புதுமனை புகுவிழா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து யாரோ வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து சமையல்லாம் செஞ்சு ஏதாவது விசேஷம்னா குழந்தைங்களுக்கு முதல் மொட்டை எடுக்கிறதா இருந்தால் இங்கே வந்து எடுப்போம். இங்கே வந்து சமையல் செஞ்சுக்குவாங்க. கோயிலோட தலைவிருட்சம் பார்த்திங்கன்னா வில்வ மரம். இங்கே தான் கோயிலோட மண்டபம். நாங்கள் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவே இருக்கும், ரொம்ப பெருசாக. கோயிலோட வெளிப்புற பகுதியில் இந்த மாதிரி சின்ன சின்ன சாமிகள்லாம் இருக்குது. அந்த பக்கம் கோயிலோட இது வந்து மண்டபம். கோயிலுக்கு முன்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம் அங்கே முன்னாடி இருக்குது. அங்கே வந்து அம்மாவும் தம்பியும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வெளிப்புறத்தில் சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பவும் வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு தடவை உள்புறம் இருக்க சன்னதிகளில் வந்து சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கோயில் மண்டபத்தில் வெளியே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புனோம். கோயில் வந்து ரொம்பவுமே சின்ன கோயில் தான், ரொம்ப அழகான குட்டி கோயில். கோயிலுக்கு வந்தாலே மனசு நிறைவாக இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதுதான் வந்து மெயின் சன்னதி. சைடில் வந்து ஒரு பக்கம் முருகப்பெருமானும் ஒரு பக்கம் விநாயகரும் இருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறது முருகன், இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாமி, குலதெய்வ சாமி. இது வந்து இந்த மலை கோயில், இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய மலை கோயில். நாங்கள் ஆல்ரெடி வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் மலை கோயிலுக்கு வந்து மேலே ஏறி போகலை. இங்கே மட்டும் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மண்டபத்தில் உட்காந்துருந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுக்கங்க. இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.